துலா ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் அந்த துலா கோட் சிம்பிள் இருக்கும். பார்த்திங்கன்னா வேயிங் மிஷின் கடையில் இந்த மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் அதோடைய சிம்பிள் ஆக்சுவலாக. அதில் உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான், நீச்சமாகக்கூடிய கிரகம் சூரியன், ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வரும். இதில் வந்து சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1 2 3 பாதங்கள் கொண்டவர்கள் இந்த துலா ராசி என்பது. இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையான ராசி என்பர்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரிகிட்ட போகிறீங்க, நம்ம என்ன எடை கொடுக்குறாங்களோ அதுக்கு தானே காசு கொடுக்குறோம். அது மாதிரி இவங்க நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பது. இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் எப்போவுமே நேர்மையாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பவர்கள். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, அந்த நேர்மையாக இருந்து வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாமல் சில காலகட்டங்களில் ஏமாத்தினா தான் நம்ம சரியாக வருவோன்னு யோசித்து சில பேர் தப்பாக போகக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பவர்களாக இருக்காங்க.